என் பொண்ணு நவ்யாவுக்கு போன் மேரோ கேன்சர். ஒரே ஒரு தடவை நவ்யாவை கூட்டிட்டு சென்னைக்கு வரியா? அவளை கவிதா பார்க்கட்டும். எனக்கு என்னவோ கவிதாவால நவ்யாவை குணப்படுத்த முடியும்னு தோணுது. வேண்டாம், நான் இங்க கன்சல்ட் பண்ணாத ஸ்பெஷலிஸ்ட் இல்ல. இட்ஸ் டூ லேட். இல்லடா, உங்ககிட்ட பேசலான்னு நான் அண்ணன் வந்துட்டு இருந்தோம். என் பின்னாடி தான் வந்துருந்தாரு, ஆளை காணோம். டேய், நீ மட்டும் தான் இங்க தனியா நின்னுட்டு இருக்க. என்ன குடிச்சிருக்கியா? ஏய் வளராரா, உங்ககிட்ட தான் பேசணும்னு வந்தோன்னு சொல்றேன். குடிச்சிட்டியா கிடிச்சிட்டியான்னு சொல்லி காக்கா தூரி பேச அவர. ஏய் அடி பாறா போடா. போய் பாறா. லூசு பைய. அண்ணா உன்னை நான் பார்த்தது, நீ வந்து என்கிட்ட ஜோவியில பேசினது, இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? எவ்வளவு சந்தோஷம்? இவ்வளவா இவ்வளவா இல்ல இவ்வளவா? இதோ இவ்வளவு. நான் இத்தனை நாளா மத்தவங்களுக்காக சந்தோஷமா இருக்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருந்தேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் உண்மையாவே இன்னைக்கு தான் சந்தோஷமா இருக்கேன். நான் கவிதாட்ட பேசிட்டேன். உடனே நவ்யாவை கூட்டிட்டு வர சொல்லிருக்கா. சந்தீப், கவிதாக்கு நம்ம பாஸ்ட் பத்தி தெரியுமா? எல்லாமே தெரியும். கல்யாணத்துக்கு முன்னாடி சொல்லிட்டேன். ஒன்ன மிஸ் பண்ண வருத்தத்தோட என்னோட மேரேஜ் லைஃப் ஸ்டார்ட் ஆச்சு. அர்ஜுன் ஜெம் ஆஃப் அ பர்சன். என்கிட்ட பழகின விதத்தால கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ரிலேஷன்ஷிப்பை மறந்துட்டேன். He was such a beautiful person. எல்லார்கிட்டயும் அன்பா இருப்பார் அவரு. அவரை சுத்தி இருக்கிறவங்கள எப்பவும் சந்தோஷமா வச்சுக்குவாரு. That's nice. That's very nice. Super. You know something? கவிதாவும் அப்படிதான். அவரோட அன்பு கேணையா இந்த உலகத்துல எதுவுமே இல்ல. Not even this. But one thing. நீ என் மேல வச்சிருந்த அன்பை விட 10 மடங்கு கவிதா என்ன லவ் பண்ற தெரியுமா உனக்கு? நான் வந்து கவிதாவோட சண்டையெல்லாம் போட்டிருக்கேன். நிறைய சண்டை போட்டிருக்கேன். ஆனா கவிதாவை பிரிஞ்சு சத்தியமா என்னால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. I really love her so much. நானும் உன்னை பத்தி அர்ஜுன் கிட்ட சொல்லியிருக்கேன். அவரும் ரொம்ப கேஷுவலா எடுத்துக்கிட்டாரு. It was a real precious gift in my life. ஆனா அவரை இவ்வளவு சீக்கிரமா I lose him. I never thought. Very sad. நீ வந்து எதுக்குமே கவலைப்படாத. இனிமே நானும் கவிதாவும் பாத்துக்கிறோம். Thanks. We will take her. நவ்யாவை யோர் பண்ணி உங்ககிட்ட ஒப்படைக்க வேண்டியது கவிதாவோட பொறுப்பு. நடக்குமான்னு எனக்கு தெரியல. நிஜமா? என் வாழ்க்கையில அதிகமா நேசிச்ச எங்க அப்பா அம்மா என் கூட இல்ல. நீ என்ன காதலிச்ச, நீயும் என் கூட வரல. என்னோட பெட்டர் ஹாஃப் அர்ஜுன், அவரும் என்னை விட்டு பாதியிலே போயிட்டாரு.
இப்போ நவ்யா மேல உயிரிய வச்சிருக்கேன். ஆனா நவ்யாவோட உயிருக்கே ஆபத்துன்னு தெரிஞ்சப்போ நான் ரொம்ப உடைஞ்சு போயிட்டேன். யூ டோன்ட் வரி, ஓகே, கூல் டவுன். நவ்யாவை பத்தி நீ கவலையே பட வேணாம். அவளை வந்து நாங்க பார்த்துக்கிறோம். கவிதா பார்த்துப்பா. இஸ் a டாக்டர். என்னோட நம்பிக்கை எல்லாம் பொய்யாவே போயிட்டதால இப்பெல்லாம் ஐ கான்ட் ட்ரஸ்ட் எனிதிங். ஐ கான்ட் ட்ரஸ்ட் எனிபடி. சரி விடு, பார்க்கலாம். That's nice. It's very good. நவ்யா குணமடைஞ்சா எனக்கு அதுவே போதும். ஓகே. நல்ல மனசுக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஓகே, எவ்ரிதிங் வில் பி ஆல் ரைட். ஓகே, நீ தைரியமா இரு. நான் எல்லாத்தையுமே இழந்துட்டேன். இனிமே என்கிட்ட இழக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. ஏய், கவலைப்படாத. ஏய் ஏய் பூஜ். ஏய் 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 இந்த பா. என்ன நீ? ஏய் ஏய் ப்ளீஸ் பூஜ். ஏய் அழாத. ஏய் நீ அழறியா? கணதோச்சு. It's okay. Hey, you should not cry. Hey, Sandeep. Listen. அழாத. இதை பாரு பூஜ், இதை பாரு. உனக்காக நவ்யா இருக்கா, நவ்யாக்காக நீ இருக்க. ஓகே, ரெண்டு பேரும் ரொம்ப நாளைக்கு நல்லா இருப்பீங்க. நல்லா இருப்பீங்க. Stop it. பூஜ் இதை பாரு. ஓகே, ஏய் ஏய் இதை பாரு பூஜ். பூஜ் நான் இருக்கேன் பூஜ் உனக்காக. ஏய் நீ கவலையப்படாத பூஜ், நல்லாத பூஜ். நான் இருக்கேன் பூஜ் உனக்காக. ஏய் இதை பாரு. யூ டோன்ட் worry. Sandeep, நான் அழல. ஏய் ஓகேவா? நீ அழக்கூடாது. We'll have dinner. Okay, we'll have dinner. ஏய் இதை பாரு, நீ அழக்கூடாது. ஏய் நீ இந்த பாரு, நீ இனிமே எதுக்காகவும் அழக்கூடாது. நான் இருக்கேன் உனக்காக. ஓகே, ஏய் இதை பாரு, நான் சொல்றதை கேளு. இதை பாரு, யூ ஷுட் நாட் கிரை. கவிதா வந்து சூப்பர் டாக்டர். ஓகே, அவ வந்து பொண்ணு பேர் என்ன, அது நவ்யா. ஓகே, நவ்யா சூப்பரா பாப்பா. நீ உக்கார. ஏய் 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 கவிதா நவ்யாவை கியூர் பண்ணிடுவா. நீ கவலைப்படாத, நீ நான் இருக்கேன்ல. Sandeep. Sandeep. தூங்கணும் விடு கவிதா. Hello, mister. Get up. Up. ஏய் பூஜ், நீ நான் Hey, careful. இல்ல இங்க எப்படி வந்து படுத்த? ஏன்
என்னாச்சுன்னு உண்மையிலேயே எதுவும் தெரியலையா? இது எப்படி என்கிட்ட என்னாச்சு? ம் ஏய் விடிஞ்சிருச்சா? ம் வெளியில விடிஞ்சிருச்சு. உனக்கு தான் இன்னும் தெரியல. என்ன சொல்ற நீ? நேத்து நைட்டு நான் என்ன பண்ணேன்? நான் எக்ஸ்ட்ரா பீர் அடிச்சிட்டேனா? தென் பியர் சாப்பிட்டீங்க. அதுக்கப்புறம் நீயும் நானும் உட்காந்து பேசிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அப்படியே இங்க வந்த படுத்து தூங்கிட்டேன். படுத்து தூங்கறதுக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு உனக்கு எதுவுமே புரியலையா? சத்தியமா எனக்கு எதுவும் தெரியாது. நான் ஏதோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் கொஞ்சம் 2 பெக்கு போட்டுட்டேன். எனக்கு சத்தியமா எனக்கு வந்து ஐ அம் சோ ஹாப்பி. அதனால ஒரு 2 பீர். I didn't expect this from you. நான் என்ன பண்ணேன்? என்ன பண்ணேனா? நான் ஏதாவது உடைச்சிட்டேனா? ஏதாவது குடிச்சிட்டு you bloody misbehaved with me. நான் குடிச்சிட்டு you bloody misbehaved with me. What? நான் உன்கிட்ட மிஸ்பிஹேவா? ஏய் நான் சத்தியமா வாண்டடா நான் எதுவும் பண்ணல. அப்படி நான் ஏதாவது தப்பா நடந்திருந்தேன்னா நீ என்ன மன்னிச்சு. மறுபடியும் கையை பிடிக்கிற stupid fellow. சாரி கேட்கத்தான் நான் வேணா கால்ல. போதும் போதும். என்னமோ புதுசா என்ன கட்டி பிடிச்ச மாதிரி ஓவரா ஃபீல் பண்ற? இல்ல ஐ வெரி சாரி. நான் வந்து தெரியாம ஏதோ. பாவி குழந்தை மாதிரி முகத்தை வச்சுக்கிட்டா என்னமா டிராமா பண்ற? ஆமா பொண்ணு கேட்டா தப்பா எடுத்துக்க மாட்டியே. என்ன பூஜ்? அப்போ என்ன கட்டி பிடிச்சதுக்கும் இப்போ என்ன கட்டி பிடிச்சதுக்கும் ஏதாவது டிஃபரன்ஸ் தெரியுதா? நான் கொஞ்சம் சதை போட்ட மாதிரி ஃபீலிங், அதனாலதான் கேட்டேன். அதெல்லாம் எதுவும் இல்ல, ஒண்ணு இல்ல. ஐயோ என்னாச்சு? இதுல 30 மிஸ்டு கால் வந்திருக்கு. யார் கூப்பிட்டுருக்கா? அது வந்து என்னோட கொலீக்ஸ் தான். நைட் நான் இங்கே ஃபிளாட் ஆயிட்டனா எனக்கு ஆனோன்னு அவங்க டென்ஷன் இருந்திருப்பாங்க. ஏய் நான் கிளம்புறேன். மறுபடியும் நம்ம எப்ப மீட் பண்றது? அது நீங்க தானே முதலாளி. உங்க ப்ராஜெக்ட் எனக்கு கொடுக்க முடிஞ்சதுன்னா நாம அடிக்கடி மீட் பண்ணுவோம். அப்போ உனக்கு ப்ராஜெக்ட் தான் முக்கியம், நான் இல்ல. இல்ல ஏய் அப்படி ஐ மென்ட் என் ஃப்ரெண்ட்ஷிப் முக்கியம் இல்ல. இல்ல ஏய் பூஜ், நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் எப்பயும் இருக்கும். நீதான் நவியோ கூட்டிட்டு சென்னைக்கு வர போறல. இப்ப நான் கேட்க வர்றது என்னன்னா, இந்த ப்ராஜெக்ட் எனக்கு கிடைக்குமான்னு. ஏய் நேத்து நைட்டு நான் நடந்தத மனசுல வச்சுக்கிட்டு என்ன பழி வாங்கிடாத ப்ளீஸ். என்ன ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. சத்தியமா சொல்றேன் பூஜ். நான் ஏதோ லூசு. எதுக்கு எதடா முடிச்சு போடுற? இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள உனக்கு ரிசல்ட் வரும். அந்த ரிசல்ட் பாசிட்டிவா இருந்தா சந்தோஷம். ப்ளீஸ் அது இப்ப கூட சொல்லலாமே அந்த ரிசல்ட். அது சஸ்பென்ஸாவே இருக்கட்டும். உன்னோட கொலீக்ஸ் நீ காணோன்னு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போறாங்க. கிளம்பு. ஆமா பூஜ், சரி கரெக்ட் தான். இன்னைக்கு ஈவினிங் வரைக்கும் வெயிட் பண்ணி நான் ரிசல்ட் தெரிஞ்சுக்கிறேன். சரி ஓகே, நான் போயிட்டு வரேன். நான் அது வந்து என்ன? ஏய் நேத்து நடந்ததுக்கு சத்தியமா எக்ஸ்ட்ரீம்லி சாரி. ஏய் இந்த
இந்த விஷயத்த யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன்னு சத்தியம் பண்ணு ப்ளீஸ். என்னோட மானம் போயிடும் அது. அடச்சி சத்தியமா வாங்குற மானத்தை வாங்காதடா. இதுக்கு நேத்து போதையில டார்ச்சர் பண்ணியே அதுவே பெட்டர். இல்ல ஏய் போடா. நான் கிளிப்பை எப்போ போட்டேன்? ஐயோ இந்த இந்த கிளிப்பு பூச்சி தலையில கிளிப்பு. இது எப்படி இங்க? ஐயோ பூஜ் பூஜா உன் கிளிப் நீதானா? வா விஜய், என்னை காப்பாத்து விஜய். யாரும் என்னை கட்டி போட்டுட்டாங்க. என்னை கடத்தினதாரு கண்டுபிடிச்சிட்டியா? காப்பாத்து விஜய். நான் உங்ககிட்ட தான் கேட்கிறேன். என்ன பார்த்துக்கிட்டே இருக்க? காப்பாத்து விஜய். அவுத்து விடு விஜய். கட்ட அவுத்து விடு விஜய். பல்லவனுக்கு போன் பண்ணணும். நிறுத்துற. என்ன விஜய் சொல்ற? என்ன விளையாடுற? டேய், நானும் அவன் மாமன மச்சான் அவன் கூட விளையாடுறதுக்கு. டேய், ஒன்றும் புத்திசாலியாக இருக்கணும், இல்லைன்னா தைரியசாலியாக இருக்கணும். இப்படி ரெண்டுமே இல்லாமல் எப்படி அப்படி பேக்கா இருக்க? இதுக்கு நீ செத்தே போயிடலாம்டா. என்னடா விஜய், பல்லவனுக்கு மட்டும் தெரிஞ்சதுன்னா உன்னை உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவான்டா. பெரிய பல்லவர் அவரு. நான் பல்லு குத்துற குச்சிக்கு சமாளடாவேன். வேண்டா விஜய், கவிதா கிட்ட காசு வாங்கிட்டு என்ன கொல்ல பாக்குறியா? ஏன் இப்படி மறுபடியும் முட்டாள்தனமாக யோசிச்சுட்டு இருக்க? உன்ன மாதிரி உன் தம்பி மாதிரி ஏன் அந்த கவிதா மாதிரி முட்டாள் கிடையாதுடா. நான் நீயும் பல்லவனும் நினச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி நான் ஒன்றும் உங்களுக்காக கவிதாட்ட வேலை பார்க்கல. இன்னும் கிளியராக சொல்லணும்னா நான் யாருக்காகவும் கவிதாட்ட வேலை பார்க்கல. எனக்காக மட்டும்தான் கவிதாட்ட வேலை பார்க்குறேன். உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்க. அப்போதான் நிம்மதியாக செத்து போகும். இந்த பாரு, நல்ல பாரு. பாத்தியா யாருன்னு? இது ஆர்த்தி தானடா? அவ எப்படிடா உன் பக்கத்துல? டே முட்டா பையல, அவ ஆரம்பத்துலேருந்து என் கூட தான்டா இருக்க. நீ அவளை விரும்புறேன்னு தெரிஞ்சதும் உன்கிட்ட நிறைய பணம் இருக்கு, உன் கூட போய் சேர்ந்துக்க நான் தான் அனுப்பிச்சு வச்சேன். நீ என்னடா உன் தம்பிக்கு அல்லகை வேலை பார்த்துட்டு இருக்க. உன்னை கட்டிக்கிட்டது வேஸ்ட்டுன்னு ஆர்த்திக்கு ரொம்ப நாளைக்கு முன்னாடி தெரிஞ்சு போச்சு. தயானந்தோட ஒட்டுமொத்த சொத்தையும் எங்கள் பேரில் கொண்டு வரணும் தான் நாங்கள் இவ்வளோ பிளான் பண்ணி செஞ்சோம். இடையில அந்த கவிதா வந்துட்டா. பவர் ஆஃப் அட்டானி அவள் பேரில் எழுதி வச்சுட்டாரு. நீ உன் தம்பி ஏற்ற எதாவது செய்வேன்னு பார்த்தேன். நீ எதுவுமே செய்யலை. உங்களை எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தா எங்களுக்கு தாண்டா வயசாகுது.
அதான் பிளான் பண்ணி நானே உள்ளே இறங்கிட்டேன். எப்படா இருக்கு ஐடியா? இந்த கொலைபலி கவிதா மேலே விழுந்தாலும் பல்லவ மேலே விழுந்தாலும் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அப்புறம் பல்லவனே ஒரு கட்டத்தில் தீர்த்துட்டு சொத்தப்புறம் நானே எடுத்துக்குவேன். எப்படா இருக்கு ஐடியா? சூப்பராக இருக்குல்ல? வேணாம் விஜய், ப்ளீஸ் என்ன விட்டுரு விஜய், ப்ளீஸ். டேய் இந்த பாரு, உனக்கு பணம் தானடா வேணும், நான் ஏற்பாடு பண்ணி தரேன்டா உனக்கு, ப்ளீஸ். டேய் என்ன அவுத்து விடுறா, என்ன கொன்னுடாதடா ப்ளீஸ், உனக்கு கெஞ்சி கேட்கறேன்டா. டேய் நீ எனக்கு பண்ணது துரோகம்டா. சொத்துக்காக அப்பனே கொண்டவனுங்க நீங்க என்ன சொல்றீங்களா? ப்ளீஸ் சொல்ல கேளு, என்ன விட்டுரு, நான் எங்கேயாவது ஓடி போயிடுறேன்டா. எங்கேயாவது போயிடுறேன்ல, நான் சொல்றேன் உனக்கு, உள்ள போ. ப்ளீஸ் சொன்ன கேளு.